எல்லாருக்கும் வணக்கம். இது நீங்கள் திருப்பூரில் அண்ட் கோயம்புத்தூரில் எல்லோரும் ஃபில் பண்ண ஃபார்ம்ஸு. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறவங்க ஒருத்தரை ஒரு நாளைக்கு என்னோட பேட்டி எடுக்க சொல்லி வீடியோ போடுறதா இருந்தோம். அதை டீம் என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி யாருன்னு செலக்ட் பண்ணிடலான்னாங்க. C257 C160 திருப்பூர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் இவ்வளோ பேர் எங்கள் ஸ்டாலுக்கு அன்பு செலுத்தி காட்டினீங்க. திருச்சியில் எங்கள் ஸ்டாலில் இது மாதிரி ஃபார்ம் கொடுப்பாங்க. என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபார்மை ஃபில் பண்ணி எங்கள் டீம்கிட்ட கொடுங்க. திருச்சி புக் ஃபேர் 10 நாள் இருக்கும். எல்லோரும் வாங்க. நன்றி, வணக்கம். நமஸ்காரம். பெங்களூர் சவுதிக்கு அப்புறம் பெங்களூர் போனான்னு என் டீம் சொன்னாங்க. பெங்களூர் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னா கோல்டோட பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி லைஃப்பில் செக்யூரிட்டி பில்ட் பண்ணலாம், தட் இஸ் ஜாபை ரிலவெண்ட்டாக எப்படி ஆக முடியும் ஃபைனான்ஷியலி, இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம், பேசலாம். உங்களை பெங்களூரில் February 28 அன்றைக்கி சந்திக்கிறேன். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள், டிக்கெட் வாங்குங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி சனிக்கிழமை. உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். இன்றைக்கி உங்கள் கேள்வியில் ஐடி சர்வீசஸை பற்றி நிறைய பேர் கேட்க போகிறீங்கிறது எனக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு பதில் சொல்ல காத்துட்ருக்கேன். விஷ்ணுவும் இங்கே இருக்கான். உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஒரு வழியாக நமக்கு டிஃபன் காஃபி ரேஞ்ச் அப்படிங்கிறத தாண்டி லஞ்ச் டைமுக்குள்ளே என்டர் ஆகி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்படியா? யார் சொன்னாங்க உன்கிட்ட? சார் என்ன சார், யார் இப்போ கூட லஞ்சுக்கு போகக்கூடாதுன்றீங்களா சார்? நான் இப்போ தானே ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பார்த்துருக்கு. நான் என்ன சொன்னேன், டிசிஎஸ் 3000 ரூபாய்க்கு கீழே கன்சிடர் பண்ணுங்க. 2950 வச்சுக்கோங்க. இப்போ 26 சம்திங். அதான் 10% கூட வெளியே. ஒரு பேர் மார்க்கெட்னா 2400. அதுதான் கரெக்ஷன் டைம். பேர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிருக்கு. நான் சொன்ன ப்ரைஸ் 2400 வந்தால் தான் பேர் மார்க்கெட் ஸ்டார்டிங். பாபா கவுண்டிங் ஸ்டார்ட். ஓகே சார். இப்போ எக்ஸாக்டிக்ஸிமிட்டி 20 டைம்ஸ் ஏர்னிங் கிட்ட இருக்குது 3000. இட் கேன் ஃபால் டு 10 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். 1500 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மறந்துடாதீங்க, 2008 நான் 63 ரூபாய்க்கு டிசிஎஸ் பார்த்துருக்கேன். இந்த இடத்துல தான் வியூவர்ஸ் நாங்கள் ரிலேட் பண்ணிக்கிறோம் சார். 68 ரூபாய்க்கு வாங்கினேன், 30 ரூபாய்க்கு வாங்கினேன்லாம் நீங்கள் சொன்னீங்களே சார், அப்படி எப்போ வரும் அப்படின்னு கேட்டதுக்கான டைம் வந்துருச்சோ? அப்படிலாம் இல்லை. இது மாதிரி ஒரு நியூஸ் போடுவாங்க, உலகமே டிசிஎஸ் கம்பெனி இழுத்து மூடுவாங்க, தாளா போட்டுருவாங்க, காட்ரேஜ் நவத்தால் போட்டு போட போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வர வர ஏஐங்கிறது பீக்காக இன்னொரு 18-20 மாதம் இந்த கம்பெனிங்களை போட்டு தோச்சு அடிப்பாங்க. தோச்சு அடிக்கிறதே 2 வருஷம். இந்த அடுத்த 2 வருஷம் நீங்கள் யாரை கேட்டாலும் பாபா கவுண்டிங் மாதிரி வச்சுக்கோங்க. டிசிஎஸ் இருக்காது, டிசிஎஸ் பொண்டி ஆகிடும், டிசிஎஸ்க்கு நவத்தால் பூட்டு போட்டாங்க, இந்த கிழவங்க உட்காந்து ஏதோ வளரின்னு இருக்கிறான் அப்படின்னு சொல்லின்னு இருப்பாங்க. நீங்கள் கேர்ஃபுல்லாக பாருங்கள். நான் 3 பேர் தான் சொல்கிறேன். டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ். நான் மற்ற எந்த பேரையும் சொல்லலை. நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார். அதான் அதெல்லாம் தான் நீ கேட்காது. ஸோ டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் ஏன் நான் சூஸ் பண்ணேன்னா, விப்ரோ ஓனர் 73%, டிசிஎஸ் ஓனர் 73%, ஒரு 72 71. இவன் இன்ஃபோசிஸ் ப்ரொஃபஷனலி ரன் கம்பெனி. இதுதான் இந்த 3 கம்பெனி. மற்றதெல்லாம் எனக்கு தெரியாது. சிவநாடா 2 வாட்டி கம்பெனியை விற்க பார்த்துட்டு முடியலன்னு கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. டெக் மஹிந்திரா ரொம்ப லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக சேர்ந்தவர். மற்றவங்கெல்லாம் கார்பன் காப்பி. அதனால் மற்றவங்கள பற்றி எனக்கு தெரியாது. நீ டாப் 5 மேஜர் கம்பெனிஸ்ன்னு நீங்கள் கணக்கு வைக்கிறீங்க. எப்போதுமே 1 2 3 தான் பார்க்கணும். நான் மற்றதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸை 70 டைம்ஸ் 80 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கொடுத்ததெல்லாம் எனக்கு தெரியாது. ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் நான் பேப்பர் வச்சுருந்தது எடுத்து அப்படி லைட்டாக பார்த்துட்டீங்களோ? ஏன்னா நான் ஏன்னு சொன்னேன்னா, எனக்கு அசோக் சூத்தாவை ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். ஓகே. அசோக் சூத்தா விப்ரோவில் பிரேம்ஜிக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தவர். அவர் தான் அடுத்த பிரேம்ஜின்னு நினச்சி வாங்கினவங்கலாம் எனக்கு தெரியும். ஒரிஜினல் தான், டூப்ளிகேட் தான். ஒரிஜினல் நல்ல டூப்ளிகேட், சூப்பர் டூப்ளிகேட். ஆனால் 83 வயசு ஆகிடுச்சு. இப்போ சேஞ்சிங் டைம்ஸில் ஹேண்டில் பண்ண முடியாது. விப்ரோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ். மற்றது சடனாக பூஸ்டர்லாம் இறங்கலாம், ஏறலாம், என்ன வேணால் பண்ணலாம். விப்ரோ நல்ல டிவிடெண்டும் கொடுக்குறாங்க சார். ஷேரோட ப்ரைஸும் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவன் எப்போதும் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டான். எல்லாரும் அவன் திட்டினே இருப்பாங்க.
இது வந்து என்னோட ஹையஸ்ட் வந்து ஓனர் இன்டெகிரிட்டி. பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங்கும் ஜாஸ்தி. ஹோல்டிங்கும் ஜாஸ்தி. அவன் கம்பெனி கமிட்டடாக இருக்கும். காசை வித்துட்டு ஓடி போயிடணும்னு நினைக்கல. இன்ஃபோசிஸ் இந்தியன் மிடில் கிளாஸ் வேல்யூஸ்க்காக நான் வச்சிருக்கிறது. இந்த 3ல் எனக்கு 2 ஹிட் ஆச்சுன்னா கூட ஓகே. அடுத்த 24 மாதம் இறங்கிண்டே இருக்கும். அதனால் இந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாது. இது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. வெள்ளிக்கு சொன்னாங்க, தங்கத்துக்கு சொன்னாங்க, மணப்புரமுக்கு சொன்னாங்க, இண்டஸ்இண்டுக்கு சொன்னாங்க, நாட்கோக்கு சொன்னாங்க. அது மாதிரி நல்ல விஷயத்துக்கு சொல்லுவாங்க. ஐடிசிக்கும் சொன்னாங்க. ஐடிசிக்கு சொன்னாங்க. 10ல் 2 டெஃபினட்டாக ஃபெயில் ஆகிடும். இது வரைக்கும் பெரிய ஃபெயிலியர் வரலாம், டெஃபினட்டாக வரும். பஃபெட்டே 10ல் 6 தான் சக்ஸஸ் தான். நம்மளுக்கும் 10ல் 6 சக்ஸஸ் வரும். இதில் 3 இடத்துல வைக்கிறோம் பெட்டர். 2 டெஃபினட்டாக அடிக்கும். நீங்க சொல்ற அந்த 10 ஸ்டாக்ல 3 ஸ்டாக் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஐடி செக்டரில் 3 ஸ்டாக். ஐடி செக்டர்ல 3 ஸ்டாக். அதே மாதிரி கூகுளுக்கு ஒரே சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ கூகுள் நீங்கள் வாங்கவே முடியாது. கூகுள் வாங்குற டைம் 3 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுச்சு. மைக்ரோசாஃப்டை நான் இளைய காத்தை கிளி மாதிரி பார்த்து 10 வருஷமாக பார்த்து இப்போ தான் பார்க்கலாமா அப்படிங்கிற நிலைமைக்கே வந்திருக்குன்னு. ஸோ நான் இந்த ஒரிஜினல் கம்பெனிஸும் பார்த்துன்னு இருக்கிறோம். எது அமேசான், கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். மேக்னிஃபிசன்ட் 7 வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். சினிமாவில் வேடிக்கை பார்த்து பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். கூகுள் சாப்பிட்டோம். ஆப்பிள் த்ரூ பஃபெட் சாப்பிட்டோம். பஃபெட் தாத்தா வித்தார், கொஞ்சம் வச்சுருக்கிறாரு, நம்மளும் கொஞ்சம் வச்சுருக்கிறோம். இப்போ மைக்ரோசாஃப்டில் பாப்கார்ன் எடுக்கலாமா, பாப்கார்ன் கடை பக்கம் போகலாமா அப்படின்னு யோசிக்கிறோம். இன்னும் பாப்கார்ன் சாப்பிடல. பாப்கார்ன் கடை பக்கம் போகலாமா அப்படின்னு பார்க்குற டைம். எப்போதுமே இதை புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டு ஒன்று வானான்னு சொல்கிறச்ச தான் நம்ம அதை போய் பார்க்கணும். இப்போ ஐடியே வேணாம், ஐடியே போயிடுச்சு, ஐடியே க்ளோஸ் அப்படிங்கிறச்ச தான் நம்ம போய் ஐடியை பார்க்கணும். தெர் இஸ் கோயிங் டு பி எ லாட் ஆஃப் பெயின். வலி நிறைய இருக்குது பொறுத்து. அடுத்த 24 மாதம் ஒரு 36 மாதம் வலி இருக்குது. ஓகே சார், இந்த ஐடி செக்டார்ஸ் எல்லாம் இவ்வளவு தூரம் விழுறதுக்கு காரணம் என்ன சார்? ஷார்ட்டாக எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கள். ரொம்ப நாளாக நான் சொல்லிட்டு இருக்கேன். டிசிஎஸ்ஸு, இன்ஃபோசிஸ், விப்ரோலாம் ஐடி கம்பெனியே கிடையாது. இவங்க வந்து ஆளுக்கு கான்ட்ராக்ட் இல்லை, லேபர் கான்ட்ராக்டர். ஆமாம், அது நீங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பில்டிங் சைட்டுக்கு எது மாதிரி ஆள் வேணும், ஃப்ளோர் போடுறவன்னா ஒருத்தன், பெயிண்ட் அடிக்கிறவனா பெயிண்டர், கொத்துவாள் வேலை செய்கிறவர்னா ஒருத்தர். அது மாதிரி ஆள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரில் உனக்கு யாரெல்லாம் வேணுங்கிற மாதிரி ஐடி ஒர்க்கரில் யாரெல்லாம் வேணுமோ அவங்க சப்ளை பண்ணுவாங்க. கான்ட்ராக்டரும் சப்ளை பண்ணுவான். அவன்கிட்ட $10 வாங்கிப்பான், இவனுக்கு $2 கொடுப்பான், $8 பேக்கெட்டில் போட்டுப்பான். 20 வருஷமாக இதுதான் இவங்க மாடல். இப்போ ஏன் விழுது சார்? ரைட்டு. இப்போ ஏன் விழுதுன்னா உங்களுக்கு இப்போ இம்பேக்ட் வரப்போகுது. டீப் மைண்டோட ஃபவுண்டர் வந்து கட்சி மாதிரி மைக்ரோசாஃப்ட் வந்துட்டார். அதாவது பச்சை கலர் துண்டுலேருந்து ஊதா கலர் துண்டு போட்டார். இப்போ ஊதா கலர் துண்டு போட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, முஸ்தபா சுலைமான் ஒரு பேர், 24 மாதம் 18லேருந்து 24 மாதத்தில் அக்கௌண்டண்ட்டு, மார்க்கெட்டிங் பர்சன், லாயர், கான்ட்ராக்ட் எழுதுகிற லாயர், இவன் வேலையெல்லாம் போயிடும் அப்படிங்கிறத சொல்கிறார். யாரெல்லாம் ஒயிட் காலர் டெஸ்க் ஜாப் பண்ணுறாங்களோ அவங்க வேலையெல்லாம் போயிடும் அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ டிசிஎஸ் 6 லட்சம் பேர் இருக்கான்னா அதுலேருந்து 1 லட்சம் பேருக்கு தான் வேலை இருக்கும். அந்த 1 லட்சம் பேர் ஹைலி ஸ்கில்டாக இருக்கும். இந்த டிரான்சிஷனை யார் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த ஐடி செக்டர்ஸில் எல்லா லெவலையும் கூட்டி பெருக்கிறதுலேருந்து ஹையஸ்ட் லெவல் சாஃப்ட்வேர் எழுதுகிற வரைக்கும் டிசிஎஸ் இருக்கான். டிசிஎஸ் இத்தனை நாள் யூஸ் பண்ணாத அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. இத்தனை நாள் யூஸ் பண்ணல, ஆனால் இப்போ சந்திரா யூஸ் பண்ணுவான். அவன் தான் ஏறி உட்காந்துட்டான் திரும்பி. நானே பார்த்துக்கிறேன் நீங்கள் என்ன நகருன்ட்டான். மற்றவன்லாம் வெளில போய் கான்ட்ராக்ட் வாங்கி தான் வேலை கற்றுக்கணும். இப்போ நான் ஆட்டோமொபைல்னு வச்சுக்கோ, இதெல்லாம் நீங்கள், ஆனால் இதெல்லாம் வரத்துக்கு 5 வருஷம் ஆகும். நீ உடனே இன்றைக்கே வருமா நாளைக்கே வருமானா ஓடி போயிடும். அதில் நல்ல பிரச்சனை வேதனை போயிடும். என்ன ஆகும்னா, அவன்கிட்ட ஆட்டோமொபைல்னு வச்சுக்கோங்க, அவன் சின்ன ஒரு 1/2 டன் ட்ரக்குலேருந்து ஒரு 100 டன் ட்ரக் வரைக்கும் எல்லாத்தையும் அவனே பண்ணுறான். ஆமாம், இவாக்கோ. ஒரு சாதாரண நானோ கார்லேருந்து ஜேஎல்ஆர் கார் வரைக்கும் அவனே பண்ணுறான். இப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் ஐடி ஓணும். அங்கே எல்லாத்தையும் ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருப்பான். எப்போ பார்த்தாலும் ஐடி ஆட்டோவில் என்ன பண்ணுங்கிறது இவனுக்கு அப்சைட் டவுன் தெரியும். அந்த நாலேஜை ஏன் அவன் டிசிஎஸ் ஆகுதுன்னா, டிசிஎஸ்னால தான் இந்த கம்பெனியெல்லாம் பணத்தை எடுத்து போட்டு காப்பாற்றினாங்க.
ஆமா, 25 டிசிஎஸ்ல வந்த டிவிடெண்ட் தான் இதுல. இந்த கம்பெனியெல்லாம் சரி பண்ணி காப்பாற்றினார் பெரியவர். ரிவர்ஸ் ஏன் பண்ண மாட்டான்? ஓகே சார், ஃபைன். இது புரிஞ்சுதா? எஸ், காட் இட். ரைட் சார். இப்போ இந்த ஏஐ விஷயத்துல பாத்தீங்கன்னா, ஸோ இதுல வந்து அப்ஸ் அண்ட் டவுன் இவங்க பண்ணிப்பாங்க. ஓகே, 5 வருஷத்துக்கு காணாமல் போனா கூட இவனுக்கு என்ன கவலை? ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் எந்த கம்பெனி போனாலும் டாடா இருப்பாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது சார். ஏன்னா அவன் ஏஐ மற்ற கம்பெனியில் விலைக்கு வாங்குவான்ப்பா. நீங்க சொல்றத பார்த்தா இன்ஃபோசிஸ், விப்ரோ எல்லாத்தையும் வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் வந்துரும். வந்தால் வாங்கிடுவான். பஸ் ஒரு இன்டர்வியூ இருக்குது, சார்லி ரோஸ்னு ஒரு இன்டர்வியூ இருக்குது. அந்த சார்லி ரோஸ் இன்டர்வியூவில் சார்லி ரோஸ் நானோவை பற்றி ரத்தன் டாட்டாவை பற்றி கேட்குறான். இலான் ரஸ்க் ரொம்ப பவ்யமாக ரத்தன் டாட்டாவை பற்றி பேசுகிற கிளிப் ஒன்று இருக்குது. இவன் போய் அப்போ அந்த ஃபேக்ட்ரியை பார்த்து இவன் கற்றுக்கிட்டு வந்திருக்கிறான். இவன் போய் இலான் மஸ்கோட ஃபேக்ட்ரி அப்போ போய் பார்த்துருக்கார். இன்றைக்கி பார்க்கல, 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் போய் டெஸ்லா ஃபேக்ட்ரியை பார்த்துட்டு வந்து தான் இங்கே எலக்ட்ரிக் கார் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நான் ஒன்று இலான் மஸ்க்கு என்ன ஹி ஹஸ் கெப்ட் ஹிம்செல்ஃப் டச் வித் டெக்னாலஜி. யாருமே எலக்ட்ரிக் கார் பண்ணாத போது இவங்க எலக்ட்ரிக் கார் பண்ணாங்க. எல்லோரும் சீச்சி தூ நம்ம கூட எலக்ட்ரிக் கார் பண்ணாங்க. அதே ஏன் இங்கே பண்ண மாட்டான்னு நீ நினைக்கிறேன்னு கேட்குறாங்க. அண்ட் 50 வருஷமாக டிசிஎஸில் இருந்து டிசிஎஸில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சவன் தான் உட்காந்துட்டு இருக்கான் 10 வருஷத்துக்கு. எஸ், தேர் வில் பி லாட் ஆஃப் பெயின். கேன்சர் பேஷண்ட்டுக்கு கீமோதெரப்பி கொடுத்து அது தப்பிக்கிற மாதிரி தப்பிக்கும். டாடா ஸ்டீலும் அப்படி தான் தப்பிச்சுது. என்கிட்ட பல பேர் சொன்னாங்க டாடா ஸ்டீல் திவால் ஆகிடும்னு. அது மாதிரி தான் இது தப்பிக்கும். லைக் நான் கேட்குறது ஐடி இண்டஸ்ட்ரியை அது தெரியாது. இந்த கம்பெனி தப்பிச்சிடும். ஓகே, ஃபைன். இன்ஃபோசிஸ் தப்பிச்சிடும் நினைக்கிறேன் நான். ஓகே. விப்ரோ இதே மாதிரி தான். அவனுக்கு இதே மாதிரி எல்லா இடத்துலையும் நெட்வொர்க் வச்சுருக்கிறான். அவன் தோஸ்த், கஜாக்கா தோஸ்த். ஜாக் வெல்ச் காலத்துலேருந்து விப்ரோ அவனோட சுற்றின்னு இருக்கிறான். ஸோ தி ஓனர் ஹேஸ் அ டை அப் வித் தி ஓனர். நீ நினைக்கிற மாதிரி நாளைக்கான கடையை விட்டு போக மாட்டோம். ஓகே சார், இப்போ டிசிஎஸ் பற்றி நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க, இன்ஃபோசிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க, விப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் பிஇ ரேஷியோஸ் எடுத்து நான் பார்க்கும்போது விப்ரோ வந்து 17 பிஇ இருக்குது சார். இருக்கிறதுலையே ஓவரால் லிஸ்ட் எடுத்து பார்த்தா இருக்கிறதுலே சீப்பஸ்ட் வந்து விப்ரோ அப்படின்னு தான் தெரியுது. நீங்க 3 கம்பெனி சொல்லிட்டீங்க. அடுத்தது டெக் மஹிந்திரா, இட் இஸ் அட் 31 PE. இந்த டெக் மஹிந்திரா தான் நான் தொடல. நீங்க டெக் மஹிந்திரா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சத்தியம் மூலமா கிடைச்சது. என்னையே நீங்க வந்து கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கீங்க. எப்போ 2014ன்னு நினைக்கிறேன். ஆமா. இப்போ நான் என்ன சொல்றேன், டெக் மஹிந்திரா கதை என்ன சொல்றேன்னா, டாட்டாக்கு சொன்ன எல்லா அட்வான்டேஜும் டெக் மஹிந்திராக்கு இருக்கு. பட் ஆனந்த் மஹிந்திரா எவ்வளோ இதில் இன்வெஸ்டட்னு எனக்கு தெரியாது. ஓகே, ரைட்டா? பட் இட் இஸ் வெரி ஹைலி ப்ரைஸ்டு. 15 times வரைச்சு நம்ம டெக் மஹிந்திரா எடுக்கலாம். வென் வில் ஐ ஆட் டெக் மஹிந்திரா? when it becomes 15 times earnings. ஓகே சார். அப்போதான் டிஃபன் காஃபியே ஸ்டார்ட் ஆகும் 15 times earnings வரும்போது. அடுத்தது வந்து HCL டெக்னாலஜிஸ் 23. ஓனரே பல வாட்டி விற்க பார்த்துருக்காரு. ப்ரொமோட்டர் ப்ராப்ளம் சொல்ல he wants to exit the business. LTI மைண்ட்ரி அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. LNTயோட கம்பெனி. ப்ரமோட்டருக்கும் எல்என்டிக்கும் சண்டை. எல்என்டி ஃபோர்ஸ் பண்ணி வாங்கின கம்பெனி. அதனால் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் எனக்கு தெரியாது. கோஃபோர்ஜ் தெரியாது. இது NITயாக இருந்தது, எனக்கு தெரியாது. எம்ஃபசிஸ் நானும் தொடவே மாட்டேன். டாடா எலிக்ஸி அது வந்து டாடா மோட்டார்ஸோட மர்ஜ் ஆகிடும். அதனால் ரொம்ப காஸ்ட்லி இப்போ. சார் மறுபடியும் சொல்லுங்கள், மர்ஜ் ஆகிடுமா? அது வந்து ப்ரைமர்லி வந்து டாடா மோட்டருக்கு சாஃப்ட்வேர் பண்ணுற கம்பெனி. டாடா டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. டாடா மோட்டார்ஸையும் டாடா எலக்ஸி, டாடா டெக்னாலஜி, TCS ஒன்று. நான் சொல்கிறது பெரிய ப்ராப்ளம் வந்ததுன்னு வைங்க. நான் நினைக்கிற மாதிரி ப்ராப்ளம் கேன்சர் ட்ரீட்மெண்ட்னா இதெல்லாம் மர்ஜ் ஆகிடும் அதோட. ஓகே சார். ஏன்னா இந்த டாடா எலக்ஸி மேலே நிறைய பேர்த்துக்கு ஒரு கண் இருக்குது சார். 7 டாடா கம்பெனி இருந்தது ஸ்டீலு. அதில் எல்லாத்தையும் டாடா மெட்டாலிக்ஸ், டாடா ஸ்பாஞ்ச் எல்லாம் ஒன்றாயிடுச்சு. தலைவன் பல வயது வச்சுருப்பான்ப்பா. இந்த சைடில் வச்சுருப்பான், இந்த பேக்கெட்டில் வச்சுருப்பான், இந்த பேக்கெட்டில் வச்சுருப்பான். அப்படி ஒன்று சீட் எடுத்து போட்டுனே இருப்பான். ஓகே சார். அடுத்தது வந்து ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ். அவர் வயசானவர், இப்போ 83 வயசு ஆயிடுச்சு. ஓகே சார். ஸோ ஏன் இந்த கேள்விகள்லாம் நான் கேட்குறேன்னா, ஐடி ஸ்டாக்ஸ் நிறைய பேர் கன்சிடர் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் சொன்ன ஸ்டாக்ஸை தாண்டி நிறைய முன்னாடியே வாங்கி வச்சதுருக்கலாம். இல்லை நான் இதெல்லாம் எக்ஸிட் பண்ணி டைஸ் உருட்டி பார்க்குறேன் அப்படின்ற சிச்சுவேஷன். இதை முனையும் கன்சிடர் பண்ணு. டெக் மஹிந்திரா 50% விழுந்தா பார்க்கணும். ஓகே சார். டிஃபன் காஃபிக்கு 5 வருஷம் இந்த பெயின் இருக்கும். நீ 5 வருஷம் பெயினை தாங்குறேன்னா ரெடி. நான் ஐடியாவும் சொல்லிட்டேன்.
கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நடந்து நீ உயிர் தப்பிச்சு வர மாதிரி உயிர் தப்பிச்சு வரும் இந்த கம்பெனி எல்லாம். ஓகே சார். அந்த லெவலில் உனக்கு கமிட்மெண்ட் இருந்தால் தான் நீ வச்சுக்கணும். இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நீங்கள் சொன்னீங்களே இறங்கிடுச்சேங்கிற டிசிஎஸ் 999க்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே. ஆனால் அது நான் வரும்னு சொல்லலை, புரியுது சார். வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் சார் நீங்களும் சொன்னீங்க கோல்டு 10,000 போகும் அப்படின்னு. போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னீங்க. அப்புறம் 12,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னீங்க. அப்புறம் 16,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். அதான் அப்படியா சார்? கோல்டு அப்போ என்ன சார் பேசிக்கலாம். 18க்கு வாய்ப்பு இருக்குது. சரி சார், நாளைக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.